மெய்யாத்தூர் கிராமத்தில் உள்ள பள்ளி மாணவர்கள்ட்ட கூடி உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்கள் பகுதியில் உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டபோது அவங்க சொன்ன முக்கியமான பிரச்சனை நிலத்தடி நீர் பிரச்சனை என்பதை அவங்க சொன்னாங்க. குறிப்பாக விவசாயத்துக்கு தண்ணி இல்லைங்கிற பிரச்சனையை முக்கியமாக சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்ல போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தண்ணீர் சேமிப்பு பற்றி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். தண்ணீர் பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கேட்டபோது, நிலத்தடி நீர் உறிஞ்சுவதற்கு முக்கிய காரணம் அங்குள்ள கருவேல மரம் தான் என்பதை நான் சொன்னேன். இதற்கு வேரி கருவை முள் மரம் அப்படின்னு சொல்லி வேறு வேறு பெயர்கள்லாம் உண்டுங்கிறது இந்த பசங்களுக்கு நான் விளக்கி சொன்னேன். இந்த மரம் 10 அடி உயரம் வைத்து வளரக்கூடிய தன்மை கொண்டது. சராசரியா ஒரு மரம் 100 லிட்டர் தண்ணி வர உறிந்து கொண்டுதான் ஒரு மரம் தன்னுடைய வளர்ச்சியை அது முடிக்குது. மேலும் பறவைகள் இந்த மரத்துல கூடு கட்டி வாழ்வதில்லை. காரணம், இது வெளியிடக்கூடிய கரியமில வாயுடைய அதிகமான அளவு தான் அதுக்கு காரணம். அது மட்டும் இல்லாம இந்த மரம் வளரக்கூடிய அந்த நிலமானது மலட்டுத்தன்மை அடைகிறதுன்னு சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்லுது. தமிழ்நாட்டுல மொத்தம் 25% நிலப்பரப்ப இந்த சீமக்கருவேல மரம் தான் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. இதை அழிப்பதற்கு அரசாங்கம் 1500 கோடி ரூபாய் செலவு ஆகும் அப்படின்னு சொல்லி கணக்கிட்டு இருக்கு. இந்த சீமைக்கருவேல மரம் அதிகம் காணப்படும் பகுதி தேனி, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்கள். இவை எல்லாமே வறட்சி மாவட்டங்கள் சொல்லப்படுகிறது. இதற்கு காரணம் அங்கு அதிகமாக விளைந்திருக்கக்கூடிய இந்த சீமைக்கருவேல மரங்கள் தான். இது நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சுவதனால விவசாயிகள் அங்க விவசாயத்துக்கு தண்ணீர் இல்லாம மிகவும் துன்பப்படுகிறார்கள். அந்த தண்ணீர் தேவைக்கு அவங்க நமது அண்டை மாநிலமான கேரளாவில் உள்ள அந்த முல்லை பெரியார் அணைக்கட்டில இருக்கக்கூடிய தண்ணியை தான் அவங்க நம்பி இருக்காங்க. நாம அந்த அண்டை மாநிலத்தை நம்பி இருக்காம அந்த பகுதியில் உள்ள அந்த சீமைக்கருவேல மரங்களை அழிச்சுட்டாலே அந்த மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் அங்கு உள்ள நிலங்கள் எல்லாமே தண்ணீர் பிரச்சனைக்கு ஒரு பெரிய தீர்வாக அது இருக்கும்னு நம்ம நம்பலாம். இதை அழிப்பதற்கான ஒரே வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மரத்தை வேரோடு வெட்டி எடுத்து விட்டு வேர் பகுதியில நாட்டு சர்க்கரை துணியில் வைத்து கட்டி அதை வேர் பகுதியில வைத்து எரித்து விட வேண்டிய ஒரே வழிதான் இதுக்கு அதான வழி. என்னிடம் இந்த விவரங்களை எல்லாம் கேட்டு அறிந்து கொண்ட மாணவர்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மற்ற மாணவர்களுக்கும் அதை எடுத்து விவரமா சொல்றாங்க. அந்த மாணவர்கள் என்னிடம் விவரம் கேட்ட அந்த மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த வறட்சி நிலை எப்படி இருக்குங்கிறத அவங்க ஊர் வாய்க்காலிலேயே சென்று நேர்ல பார்த்து அந்த வறட்சி எப்படி இருக்குங்கிறத பாக்குறாங்க. அந்த வாய்க்கால சுத்தமா தண்ணியே இல்லை அப்படிங்கிறத அவங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. சொன்ன கருத்துக்களை நன்கு புரிந்து கொண்ட அந்த மாணவர்கள் தங்களுடைய பெற்றோருடன் கலந்து கொண்டு இந்த சீமை கருவேல மரத்தை எவ்வாறு அழித்து ஒழிக்கலாம் என்று திட்டமிட்டு அந்த பணியிலே தீவிரமாக இறங்கி விடுகிறார்கள். அதன் மூலமாக அவர்களுடைய அந்த இலக்கிலே அவர்கள் வெற்றியும் அடைவார்கள். மாணவருடைய இந்த சீரிய முயற்சிக்கு ஆசிரியர் சார்பாக நாம் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.